உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் செய்யாறில் மாவட்ட செயலாளர் வெம்பாக்கம் மதியழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் அம்பேத் வளவன், பேராசிரியர் மாரிமுத்து, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட தலைவர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் அக்டோபர் 2 மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றி பெற செய்தல், பழைய முகாம்கள் மறுசீரமைப்பு செய்தல், புதிய முகாம் கட்டமைத்து மற்றும் கல்வெட்டுடன் கூடிய கொடி ஏற்றுதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் தேவசிகாமணி, வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் கோபி கண்ணன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் இடிமின்னல் இனியவன், செய்யார் தொகுதி துணை செயலாளர் பாஸ்கரன், செய்யார் தொகுதி துணை செயலாளர் மாறன், மாணவரணி அமைப்பாளர் பிரபு, மாவட்ட தொண்டரடி சேகர், மாவட்ட அமைப்பாளர் பூபாலன், செய்யார் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் விஜயன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் நடத்த உள்ளது. அந்த மாநாட்டிற்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தோழர் மதியழகன் அவருடைய தலைமையில் அந்த மாநாட்டிற்கு செல்வது குறித்து இன்று செய்யார் பகுதியில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தோழர் மதியழகன் அவர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவிய நோக்கம் அக்டோபர் 2 மாநாட்டிற்கு மகளிரை மட்டும் 1000 பேரை அழைத்துச் செல்வது என்றும், அந்த மாநாட்டிற்கு நிதி வழங்குவது என்றும், அதேபோன்று மாநாடு குறித்து செய்யார் நகர வீதிகளில் துண்டறிக்கை அச்சிட்டு பொதுமக்களுக்கு வழங்குவது என்றும், சுவரொட்டிகள் ஒட்டுவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு தருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி சேலம் வடக்கு மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த அவரின் திருவுருவப்படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வாழப்பாடி பேரூர் செயலாளர் ராமமூர்த்தி, பேரூர் துணை செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர் கார்த்திகேயன், இளையராஜா, பேரூர் துணை செயலாளர் கோவிந்தராஜ், விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். திருப்பி அடிப்போம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த கோவை தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவை மாவட்ட மாநாட்டு பொறுப்பாளர் வலவன் வாசுதேவன், கோவை நீலகிரி மாவட்ட துணை செயலாளர் துரை இளங்கோவன், கண்ணகி கோவை நீலகிரி மாவட்ட துணை செயலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு குறித்து கருத்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆவல்பட்டி ரவீந்திரன், வால்பாறை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் துரைவலவன், ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், பொள்ளாச்சி வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் வரதராஜ், பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய பொருளாளர் மாசிலாமணி, முன்னாள் செய்தி தொடர்பாளர் காதர் அலி, பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய பொருளாளர் பிரதீபா, ஆனைமலை நகர துணை செயலாளர் மாசாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒட்டி தலைவர் அறிவித்த ஆணைக்கு இணங்க இன்று கோவை தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் இந்த சிறப்பு வாய்ந்த செயல்கூட்டம் நடைபெற்றது. 500 பேரிலிருந்து 1000 பேரை அழைத்து வருவதாக இங்கே இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தலைவர் அவர்கள் ஆணையை முதற்கொண்டு நம்முடைய தமிழக முதல்வருக்கு வைக்கும் கோரிக்கையையும் இந்த பகுதி மக்கள் பெருந்திரளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தலைவரின் அறிவிப்பை ஒட்டி முதல்வர் அவர்களும் இந்த மாநாட்டிற்கு திமுக அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி இந்த மது அரக்கனை ஒழிப்பதற்கு திமுக அரசும் முன்வரும் இந்த மாநாட்டை ஒட்டி என்ற பெரும் எதிர்பார்ப்பு இந்த பகுதி மக்களிடம் உள்ளது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திவான் பகதூர் தாத்தா ரெட்டிமலை சீனிவாசன் அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி கரூர் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் குளித்தலை காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமணி ஒருங்கிணைப்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் நங்கவரம் பழனிவேல், குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர் மகாலிங்கம், குமார், தேவர்மலை சரவணன், நங்கவரம் ரங்கசாமி, ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆயத்த கூட்டம் மற்றும் வழிகாட்டல் கூட்டம் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தின் எம்ஜிஆர் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை, சின்ன ஐயங்குளம் ஆகிய பகுதிகளில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா, நகர செயலாளர் துர்கா, நகர செயலாளர் பாலாஜி, நகர தொண்டரணி அமைப்பாளர் ஜேம்ஸ், மகளிர் ஒருங்கிணைப்பு குழு அம்பேத்கர் நகர் ராமேஸ்வரி, எம்ஜிஆர் நகர் கலைவாணி, கஸ்தூரி, செவிலிமேடு மேட்டுக்காலனி புஷ்பா, செல்வராணி, இந்திரா நகர் வசந்தி, சீதா, அம்பேத்கர் நகர் அஸ்வினி, இளவரசி, சின்ன ஐயங்குளம் கல்பனா, வெள்ளக்குளம் மாரியம்மாள், முகாம் செயலாளர்கள் நேதாஜி நகர் வழக்கறிஞர் அருண், எம்ஜிஆர் நகர் வினோத், செவிலிமேடு மேட்டுக்காலனி சரவணன், சிவகுருநாதன், இந்திரா நகர் அஜித், முகுந்தன், சின்ன ஐயங்குளம் சிவா, தேனம்பாக்கம் பிரவீன், ஓரிக்கை அசோக், வெள்ளக்குளம் மாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு சம்பந்தமாக தலைவர் அவர்களால் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட அண்ணன் பாலசிங்கம், ஐயா பாசறை செல்வராஜ், அக்கா பம்மல் ஷானவாஸ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டத்தில் இன்றைய தேதியில் வார்டுகள் வாரியாக மகளிர் செயற்குழு கூட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று முதல் கூட்டமாக எம்ஜிஆர் நகரில் மளிகை செட்டி தெரு, ஒலிமுகமது பேட்டை, திருவிதிப்பள்ளம், டாக்டர் அம்பேத்கர் நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய முகாம்களை இணைத்து எம்ஜிஆர் நகரிலும்
செவிலிமேடு பகுதியில் 3 முகாம்களை ஒருங்கிணைந்த செவிலிமேடு முகாம் இணைத்து செவிலிமேடு ராமானுஜர் கோவிலில் ஒரு மகளிர் செயற்குழு கூட்டமும், இறுதியாக சின்னாயங்குளம், தேனம்பாக்கம், வெள்ளக்குளம் ஆகிய முகாம்களை இணைத்து சின்னாயங்குளம் பகுதியில் முகாம் மகளிர் கூட்டம் நடைபெற்றது. இந்த 3 கூட்டங்களில் ஒற்றை தீர்மானமாக 3 பகுதிகளிலிருந்தும் அனைத்து வார்டுகளிலிருந்தும் பெரும்பாலான மகளிரை திரட்டி கள்ளக்குறிச்சியில் நடைபெறுகின்ற மது ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பங்கேற்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 79வது நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள காந்தி சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் புலி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாநில நிர்வாகிகள் ஜவஹர் குருஜி வலவன், செல்வி முருகன், சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம், பாவடன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன், நகர இணை செயலாளர் சரித்திரன், கிள்ளை நகர செயலாளர் ராமதாஸ், அண்ணாமலை நகர் பேரூராட்சி நகர செயலாளர் செந்தில், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் தீரன், குமராட்சி ஒன்றிய பொருளாளர் இன்பாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். திவான் பகதூர் சீனிவாசனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரோடு மேசை மாநாட்டில் பங்கு பெற்ற தாத்தாவுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை கூட்டம் மதுரை கிழக்கு மாவட்டம் கடச்சநேந்தலில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஒத்தக்கடை ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியன், கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், செல்லப்பாண்டி, ஈழவழவன், குமார் வளவன், ராவணன், விடுதலை புலியம்பால், ரேவதி, சந்திரலேகா ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இதில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு இல்லம்தோறும் அழைப்புதல் வழங்கி மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும், மாற்று சமுதாயத்தினரும் கலந்து கொள்ளும்படி அழைப்புதல் வழங்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 79வது நினைவு நாளை ஒட்டி அவர் பிறந்த ஊரான செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கோழியாலம் கிராமத்தில் அமைத்துள்ள அவரது மணி மண்டபத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு ஒன்றிய செயலாளர் தயாநிதி ஏற்பாட்டில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட மெலிட பொறுப்பாளர் ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்தும் அவரது நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்தும் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழனி, தொகுதி செயலாளர் பேரறிவாளன், தொகுதி துணை செயலாளர் விடியல் வேலவன், ஒன்றிய செயலாளர்கள் பன்னீர்செல்வம், கருஞ்சிறுத்தை கதிர்வாணன், வடபாதி முகிழன், கார்வேந்தன், நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன், பேரூர் செயலாளர்கள் சமத்துவம், கலங்கரை காசி, ஒன்றிய நிர்வாகிகள் தம்பி வளவன், முருகவேல், அமளி திரேஷ், கௌதம், திலகவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடலூர் செல்லங்குப்பம் அரசு ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்ட உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கர் தாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் முதுநகர செயலாளர் சேதுராமன், கடலூர் நகர பொருளாளர் கோபால், கடலூர் நகர துணை செயலாளர் சுமன், தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர்
ராகவேந்தர், ராஜலிங்கம், அருண், ராம்ஜி, உத்தரபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பேராவூர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈழத்தமிழன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரபொன்னி வளவன், மாநாடு மேலிட பொறுப்பாளர் விடுதலை செழியன், சேரன் மற்றும் மண்டல துணை செயலாளர் கிளியனூர் ரணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் எதிர்வரும் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பெரும்பாலான பெண்களை அழைத்து செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அன்பரசு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, புஷ்பகாந்தன், துணை செயலாளர்கள் மணிப்பொழி, ஐயம்மாள் ஜான், ஒன்றிய செயலாளர் ஆனந்த ஜோதி மற்றும் நிர்வாகிகள் அருள் செஞ்சுடர், கிளியனூர் ராமதாஸ், ஆதி முத்துராமன், வளர்கவி, வீர புதல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மரக்காடு மைய ஒன்றியம் மற்றும் மேற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலைச்சாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர்கள் கவிஞர் இளமாறன், பேராசிரியர் கல்பனா, பொன்னிவளவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் எதிர்வரும் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு முகாம்கள் தோறும் மகளிர்களை அழைத்து செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கவிஞர் சந்திரசேகர், ஒன்றிய செயலாளர்கள் துரை வெங்கட், சிந்தனை வேந்தன், வட ஆலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமிகாந்தன், கீழ் சித்தாமூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழரசன், லட்சுமிபதி மற்றும் நிர்வாகிகள் திருமாறன், திருமாவாசு, மகாலிங்கம், விடுதலை வேந்தன், வழக்கறிஞர் தீயவன் சதீஷ், மானூர் கார்த்திக், அம்பேத்கர் வளவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் பாரதி, திலகம், சசிகலா, பிரமிளா, சரளா, சங்கீதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2 நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் மகளிர் விடுதலை இயக்க தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், மாநாட்டு மேட பொறுப்பாளர்கள் பார்வேந்தன், வேளச்சேரி ரவிசங்கர், யாழினி, காஞ்சனா, கோவிந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர், ஆற்றல்மிகு செயல்வீரர், அன்பு சகோதரர் கே நகர் மணி என்கிற கரிகால் வளவன் அவர்களுடைய முன்னிலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி ஜான்சிராணி அவருடைய முன்னெடுப்பில் இன்று நூற்றுக்கணக்கான மகளிர் நம்முடைய அக்டோபர் 2 மாநாட்டிற்காக பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கிறார்கள். நீண்ட நெடுநேரம் நடந்த இந்த கூட்டத்தில் பெண்கள் ஆர்வத்தோடு எழுச்சி தமிழர் எடுத்திருக்கின்ற இந்த மாநாட்டில் பங்கேற்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களுக்கும், நம் பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய வழக்குரைஞர் யாழினி அவர்களுக்கும், அன்பு சகோதரி காஞ்சனா அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர்கள் வி அனிதா, ஸ்ரீஷா, டி நகர் தொகுதி துணை செயலாளர் வள்ளி பிரகாஷ், நான்சி தொகுதி துணை செயலாளர் மற்றும் அண்ணன் கோவிந்தசாமி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களோடு வெற்றி உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் பங்கேற்று இந்த மாநாடு வெகு சிறப்பாக நடைபெறும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த காளியாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட நரிகல்பாதி பகுதியில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழா மற்றும் விசிக மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற விழா கொண்டாடப்பட்டது. கோவை தெற்கு மாவட்ட பழங்குடியின விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் மணியரசு ஏற்பாட்டில் முகாம் செயலாளர் சூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பழங்குடியின மக்களின் பூர்வீக கலாச்சார மேளதாள இசையுடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். இதில் ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவி, பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர், ஒன்றிய செயலாளர்கள் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வன், ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், பழங்குடியினர் விடுதலை இயக்க அமைப்பாளர் ஆனந்த், பொள்ளாச்சி வடமேற்கு ஒன்றிய பொருளாளர் ரஞ்சித் வல்லபன், நரிக்கல்பதி முகாம் துணை செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்துக்குட்பட்ட விசிக மகளிர் விடுதலை இயக்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் திருமுட்டத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விசிக சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு எத்தனை வாகனங்களில் செல்வது குறித்தும் எவ்வளவு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் நகர செயலாளர் குப்புசாமி, ஒன்றிய செயலாளர் ரவி, ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல், சிவகுமார், அமுதமொழி, கங்கை முருகன், மண்டல மேலிட பொறுப்பாளர்கள் அக்ரி, பசுமை வளவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது. அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர், தெற்கு மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மணவாளன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் தீர்மானமாக மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை, தேசிய மது கொள்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது எப்படி வலியுறுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினாரோ அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தேசிய மது கொள்கையை அமுல்படுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் காணியாளம்பட்டியில் வேப்பங்குடி பாப்பனம்பட்டி இளைஞர்களிடையே ஏற்பட்ட சாதி மோதலில் பழங்குடியின மக்கள் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து ஆதிக்க சாதியினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறையை கண்டித்து விசிக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, மாநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தல், மாவட்ட பொருளாளர்கள் சதீஷ், அவினாசி, கிருஷ்ணாயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுனி, அகரமுத்து, கத்தார் மாணிக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வழவன், முற்போக்கு மாணவர் கழக அமைப்பாளர் பிரதீக், கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் சிவசக்தி, குமரன், தேவரமலை சரவணன், வேப்பங்குடி கோபி, டேவிட், தில்லை, தீபக், விஸ்வநாதன், சண்முகம், மகளிர் அணி அன்னபூரணம், பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து சென்னை வியாசர்பாடியில் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை செயலாளர் மூகானன், பெரம்பூர் தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி, 45வது வட்ட செயலாளர் சிறுத்தை சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா, முன்னாள் மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன், பொருட்கடி, புனிதரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் அன்னலட்சுமி, பாளையம், வயலட், ரோஸ், லலிதா, ரமணி, பவானி பிரியா, ரம்யா, சுதா, பவுனம்மாள், பெரம்பூர் பகுதி இளைஞரத்தைகள் எழுச்சி பாசறை துணை செயலாளர் சமத்துவம், தலித் முருகன், ஓட்டேரி இளையா, ஓட்டேரி பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது கள்ளக்குறிச்சி. அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தவும் 5 லட்சம் பெண்களை திரட்டவும் தமிழகம் முழுவதும் குழுக்களை அமைத்து ஒவ்வொரு மாவட்டம், ஒன்றியம், வட்டம், கிராமம் வரையில் கட்சியின் பொறுப்பாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் வழிகாட்டியதன் அடிப்படையில் வடசென்னை
மேற்கு மாவட்டத்தில் இன்றைக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தோழர் உஷாராணி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. இக்குழுவில் தலைமையிலிருந்து மேலிட பொறுப்பாளர்களாக கௌதம சர்மாகிய நான், மாமன்ற உறுப்பினர் அம்பேத்வல்லவன், பொற்கொடி, கிறிஸ்துவ ஜனநாயக பேரவையுடைய பொறுப்பாளர் புனித அரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் மதுரை கிழக்கு மாவட்ட மேற்கு ஒன்றியம் ஊமச்சிக்குளத்தில் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மேலூர் சசி, கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், செல்லப்பாண்டி, ஈழவளவன், குமார் விளவன், விடுதலை புலியம்மாள், சந்திரலேகா ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் முக்குளத்தூர் புலிப்படை பொதுச் செயலாளர் ஜாங்கனர், வழக்கறிஞர் மாதவன், ராவணன், அழகுமணி, மணிகண்டன், காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம், காரியாப்பட்டினம், தென்னம்புலம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள 6க்கும் மேற்பட்ட 10 மதுபான கடைகளை மூடக்கோரி நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விசிக நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வராசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் வேம்பு, நாவேந்தன், புரட்சி வளவன், பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் மாவட்ட செயற்குழு கூட்டம் விழுப்புரம் தனியார் அரங்கில் நடைபெற்றது. மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் தாரணி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அரங்க பெரியார் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநாடு மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன், சேரன், ஜெயந்தி, ஷீலாதேவி சேரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கட்சியின் மாவட்ட பொருளாளர் பிரின்ஸ் சோமு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் தமிழேந்தி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கானை விளப்பன், கட்சியின் ஒன்றிய பொருளாளர்கள் பில்லூர் முகிலன், ஆசை தம்பி, சங்கத்தமிழன், அறிவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் மாலதி, மாவட்ட துணை செயலாளர் மங்கலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் மதீனா, சக்தி பிரியா, கன்னிகா பரமேஸ்வரி, மகளிர் விடுதலை இயக்கத்தின் விழுப்புரம் நகர செயலாளர் செல்வராணி, நகர பொருளாளர் சாந்தி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கீழ்கதிர்பூர் கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர்கள் தீவ எழிலரசு, மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் பம்மல் ஷானவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பெரும் திரளாக கலந்து கொள்வதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா, அம்பேத்கர் விளவன், காஞ்சி வடக்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் ஜமுனா, காஞ்சி தெற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் வசந்தி, செந்தல், வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் கிருஷ்ணபேனி, ஸ்ரீதர், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் லாவண்யா ஞானப்பிரகாசம், ஒன்றிய செயலாளர்கள் சத்யா, குருவளவன், அசோக்குமார், தனகோபி, ஞானப்பிரகாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,